Hi, எல்லோருக்கும் வணக்கம். This is Vinodini. I am a software engineer by profession and a part-time dubbing artist as well. So I developed this interest for writing poems, Tamil poems, right from my school days. I got this, inspiration from my Tamilamma and Tamilaya. அண்ட் இந்த தலைப்பு அவளின் உலகம் அப்படின்னு கேட்டதுமே எனக்கு வந்து மைண்டில் வந்து அந்த 4 பெண்களை வச்சு தான் ஒரு சின்ன சின்ன கவிதைகள் எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஸோ பர்ஃபெக்ட் எதுகை மோனையோடலாம் இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் நான் எழுதின கவிதைகள் தான். அண்ட் ரொம்ப கேண்டிடாக தான் இருக்கும். ஸோ எதனா சொல்லல பிழை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து முதல் அவள் அப்படின்னா யாரை சொல்வீங்க? நம்மளோட அம்மா தான். ஸோ அவங்கள வச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து என்னோட குழந்தைகளுக்கு, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சொன்ன கதைகளை வச்சு நான் சின்னதாக ஒரு கவிதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். மின்மினி பூச்சின் வெளிச்சம், பொன்வண்டின் கலர் கலர் முட்டைகள், தேன்சிட்டின் கீச் கீச் சத்தம், ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நெல்லி மற்றும் பட்டாணி கொறிக்க, அழகாய் முக்கால் பாவாடை சட்டையில் மஞ்சள் பையுடன் அவள் பள்ளி செல்லும் கதையை என் அம்மா கூற சிலிர்த்தேன் நான். தாயை இழந்துபட்ட கஷ்டத்தை மறைத்து அவள் நேர்த்தியாய் கூறுவதை பார்த்து சிலையானால் என் மகள், அவள் கற்பனையில் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்களை கேட்டு. ஸோ என்னோடய அம்மா, பெரியம்மா அண்ட் சித்திஸ் எல்லாருமே சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் எங்களுக்கு சொல்லும் போது அதோட பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு எவர் கிரீன் டைமில் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் விமன். அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் நம்மளும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு நான் நிறைய வாட்டி முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அவங்கள பற்றி சொல்லிட்டோம். ஸோ என்னை பற்றியும் சொல்லலான்ட்டு, நான் ஒரு சிங்கிள் கிட்டாக வளர்ந்ததால் நிறையவே பேம்பரிங் இருக்குது. பட் ஆஃப்டர் மேரேஜ் அந்த பேம்பரிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது, நம்ம தாய்மை அடையும் போது தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையவே கூடுது. நானே என்னை ஒரு புது மனுஷியாக பார்த்தேன் அப்போது. ஸோ அதுக்காக நமக்கு நாமே ஒன்று எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஒன்று எழுதினது. வண்ண வண்ண நகைப்பூச்சு, உடைக்கு ஏற்றாற்போர் காதணிகள், விதவிதமான காலணிகள், இவை அனைத்தும் உறங்குகிறது. இவளோ உறங்கா விழிகளுடன் தன் சேய் உறங்குவதை ரசித்து கொண்டிருக்கிறாள். பட்டாம்பூச்சியாய் சுற்றி திரிந்தவள் அடைக்காக்கும் கோழி போல கூண்டினில் இருந்தாலும் அவளின் தாய்மையின் சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஸோ என்னை பற்றியும் எங்கள் அம்மா பற்றியும் கவிதை எழுதியாச்சு. என் குட்டீஸ் பற்றி சொல்லணும், அவங்க கோச்சிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக எழுதின ஒரு 2 கவிதை. திஸ் இஸ் ஃபார் மை எல்டர் டாட்டர். 1000 கண்களிலும் உன் கண்களை நான் அறிவேன், ஏனென்றால் அவை என்னை மட்டுமே படம் பிடித்து கொண்டிருக்கும். அவள் என் மகள். அதட்டினால் அடிக்கிறாள், முறைத்தால் கடிக்கிறாள், நான் முகமூடி அழுவது போல் நடித்தால் மட்டும் என்னை கட்டி அணைத்து கண்களை துடைக்கிறாள். இது என்னோட கடைக்குட்டி செல்லம். So finally a very happy Women's Day to all the men and women out there. So it's not a day just for women to celebrate. Even men and women are equal. அது இருக்கட்டும். நம்ம சும்மா ஃபெமினிசம் பேசிட்டு அவங்களோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. we coexist. whenever we step out of the house, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வீட்லேயும் இருக்காங்க அண்ட் வெளியிலையுமே. even when we go for work, either it is நம்ம ஃபாதர், நம்மளோட பிரதர், நம்மளோட ஸ்பவுஸ் அண்ட் நம்மளோட கலீக்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் we should also reciprocate that. நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். we should coexist as human. So and the discrimination, there is no room for discrimination and disequality. We are all equal and we should do it together. Thanks for this opportunity, RR Media Works. Thank you so much.